எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் இப்போ வைகையில் வந்து தண்ணி பெருக்கெடுத்து ஓடுது அப்படின்னு தொலைக்காட்சியிலெல்லாம் காட்டிகிட்டு இருக்காங்க. அதை நம்ம நேரில் போய் பார்க்க போகிறோம். மாஸ்கோ பெரியமணி, தாஜ்மஹால், சீன பெருஞ்சுவர் அதெல்லாம் உலக அதிசயம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் மதுரை மக்களுக்கு வறண்ட வைகையில் தண்ணி போகிறதும் ஒரு பெரிய உலக அதிசயம்தான். நதியில் தண்ணி போகிறது சாதாரண விஷயந்தான் என்ன அப்படின்னாலும் மதுரை மக்களுக்கு இந்த வறண்ட வைகை ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுது அப்படிங்கிறதே ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். திரைப்பட பாடல்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா தென்மதுரை, வைகை நதி, வைகை கரை ஓரம், வைகை கரை காற்றே நெல்லு, வஞ்சித்தனை பார்த்தால் சொல்லு, வராக நதிக்கரை ஓரம் அப்படின்லாம் பாட்டு கேட்டிருப்போம். அப்படிப்பட்ட வைகைன்னு இப்போ நம்ம நேரில் போய் பார்ப்போம் வாங்க. வைகை நதியோட மற்றொரு பேர் தான் வராக நதி. இப்போ நம்ம அந்த வராக நதியை போய் விசிட் பண்ணுவோம் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் இப்போ வைகை அணையில் தண்ணி போகிறத பார்த்துட்ருக்கோம். வைகை அணை அப்படிங்கிறது வந்து வைகை நதி அப்படிங்கிறது வந்து எப்பயுமே தண்ணி இல்லாமல் தான் இருக்கும். மதுரையில் வைகை அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து இந்த ரொம்ப மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால இப்போ வைகையில் வந்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது. அந்த காட்சியை தான் நாம் இப்போ பார்த்துட்ருக்கோம். இது மதுரை மக்களுக்கு வந்து ரொம்பவே புதியது. ஏன்னா வைகை எப்பயுமே வறண்ட நிலையில் தான் காணப்படும். இப்போ தான் அதில் தண்ணியே பார்க்க முடியுது. பாருங்கள் எவ்வளவு தண்ணி போயிட்டுருக்கு அப்படின்னு. இந்த வைகை வந்து தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டம் வழியாக போய் ராமேஸ்வரத்துக்கிட்ட வந்து கடலில் கலக்குது. இந்த வைகை நதியோட நீளம் வந்து 258 கிலோமீட்டர். இந்த வைகை வந்து தமிழ்நாட்டிலே வந்து 4வது ஒரு பெரிய நதி. இது எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வருஷநாடு அப்படிங்கிற இடத்துல வந்து உற்பத்தி ஆகுது. மேகமலையோட சிகரமான வெள்ளிமலை அப்படிங்கிறதுல தான் வைகை வந்து உற்பத்தி ஆகுது. இறுதியில் அது வங்காள விரிகுடாவில் போய் கலக்குது. இந்த வடகிழக்கு பருவமழை காலங்களில் மட்டும்தான் வைகையில் ஓரளவு எப்போவாவது வந்து நம்ம நீரை பார்க்க முடியும். இந்த வைகை நதியோட துணை நதி அப்படின்னு பார்த்தோம்னா மருத நதி, அதெல்லாம் வந்து வைகையோட துணை நதி. தேக்கடிங்கிறது வந்து டேம் கட்டியிருக்காங்க. அது வந்து எங்கன்னா கேரளா தமிழ்நாடு எல்லையில் தேனி ஆண்டிப்பட்டியிலேருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் நரசிங்கபுரம் அங்கே அப்படிங்கிற இடத்துல இருக்குது. நதி அப்படின்னு சொல்கிறோம் இந்த வைகை நதியை. முல்லை பெரியாற்றின் குறுக்கே வந்து ஆங்கில பொறியாளர் பென்னி குக் அப்படிங்கிறவர் வந்து ஒரு டேம் கட்டியிருக்காரு. அது அவருடைய மொத்தமாக சொந்த செலவிலே கட்டியிருக்காரு. பாருங்க தென்மதுரை வைகை நதி எப்படி போயிட்டுருக்கு, ஓடிட்டுருக்குன்னு. மதுரை மக்களுக்கு எல்லாமே இது புதுசு. என்ன இவ்வளவு தண்ணி எப்பயாவது ரேராக தான் வைகையில் போகும். இந்த இடத்துல விளிம்பு அளவே இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஃபில்லப் ஆனால் இது மேலே வந்து ஃபில்லப் ஆகி ரோடுக்கெல்லாம் வந்துடும். அந்த அளவு ஃபில்லாகிடுச்சு. இலக்கியங்கள்லாம் வைகையை எப்படி போற்றப்பட்டிருக்குன்னு பார்த்தா வையை எனும் பொய்யா குலக்கொடி அப்படின்லாம் போற்றப்பட்டிருக்கு. ஆற்று பெருக்கற்று அடிசுடும் நாட்களிலும் ஊற்று பெருக்கால் உலகூட்டும் வையை அப்படின்லாம் இலக்கியத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த வைகையோட துணை நதி அப்படின்னு பார்த்தோம்னா தேனியாறு, சுருளியாறு, வரட்டாறு, வராக நதி அதெல்லாம் வந்து வைகையோட துணை நதிகள். இந்த வைகையை நம்ம சங்கர நாராயண தீர்த்தம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து வைணவமும் வந்து கலந்தே இருக்குது. இப்போ நீங்கள் வந்து சித்திரை திருவிழா பார்த்தீங்கன்னா இந்த கள்ளழகர் வந்து வைகை ஆற்றில் தான் எழுந்துள்ளாரு. அது வந்து சைவமும் வைணவமும் கலந்த ஒரு திருவிழா தான். வை அப்படின்னா விஷ்ணு உரையும் வைகுண்டம் அப்படின்னு முதல் எழுத்து எடுத்துக்கலாம். கை அப்படின்னா சிவன் உரையும் கைலாசம், 2 எழுத்துக்களும் சேர்ந்து வைகை நதி அப்படின்னு இருக்குது. திருவிளையாடற் புராணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா மீனாட்சியுடைய திருக்கல்யாணத்துக்கு
வந்த குண்டோதரனுக்கு தாகம் தணிகிறதுக்காக சிவபெருமான் வந்து இந்த வைகை நதியை உருவாக்கி குண்டோதரனை கை வைக்க சொன்னதுனால இதுக்கு பேர் வைகை நதி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வைகை நதி கரையில் என்னென்ன நகரம் இருக்குன்னா மதுரை, சோழவந்தான், திருப்புவனம், மானாமதுரை, பரமக்குடி, ராமநாதபுரம் இதெல்லாம் வந்து வைகை நதியோட கரைகளில் அமையப்பெற்ற நகரங்கள். இப்போ நாம் இருக்கிறது மதுரை ஆல்பர்ட் விக்டர் பாலத்தோட கீழே இருக்கோம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் தண்ணி எவ்வளோ வேகமாக பெருக்கெடுத்து வருது அப்படின்னு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த இடத்துல தான் சித்திரை திருவிழாம் போது அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் நடைபெறும். கள்ளழகர் வந்து இந்த இடத்துல தான் வந்து ஆற்றுல இறங்குவார். இந்த இடத்துல அப்போல்லாம் தண்ணி இருக்காது, தண்ணி வந்து கொஞ்சம் செயற்கையாக விடுவாங்க. இப்போ ரியலாகவே நல்லா தண்ணி போயிட்டுருக்கு. இப்போ நாம் நின்றுட்டு இருக்கிறது புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் உயர்மட்ட பாலம் அப்படிங்கிற பாலத்தில். மதுரையில் வந்து வடகரையும் தென்கரையும் இணைக்கிறதுக்கு நிறைய பாலங்கள் இருக்குது. அதில் நம்ம வந்து இப்போ இந்த மேம்பாலத்தில் நின்றுட்டு இருக்கோம். வைகையில் தண்ணி போகிறத பார்த்தீங்களா? எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்கள். நதி அப்படின்னாலே தண்ணி போகும், ஆனால் வைகை மட்டும் அதுக்கு விதிவிலக்கு. எப்பயுமே தண்ணி இல்லாமல் வறண்டு காணப்படுற வைகை நதி இப்போ நீர் நிரம்பி இருக்குது. மதுரை மக்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. ஒரே ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி என்னென்னா, நிறைய கழிவு நீர் வடிகால்கள் வந்து இந்த வைகையில் கலக்கிற மாதிரி இருக்குது. அது வந்து ஆற்று நீரை மாசுபடுத்துறது அப்படிங்கிறது தான் மனதை நெகிழ வைக்கும் ஒரு சம்பவமாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.